இன்றைக்கு சினிமா உலகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகமுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமா மேடைகளில் மைக் பிடிச்சா எப்பேற்பட்ட பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, பெரிய பட்ஜெட் தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, முகத்துக்கு நேராக பயமே இல்லாமல் உண்மையை பட்டுன்னு பேசக்கூடிய ஒருத்தர். தமிழ் சினிமாவோட சீனியர் தயாரிப்பாளர் இயக்குனர் கே. ராஜன் அவர்கள் இன்றைக்கி நம்மோட இல்லை. 85 வயதில் எத்தனையோ மேடைகளில் மற்றவங்களுக்கு தைரியம் சொன்ன, நிறைய விஷயங்களை தைரியமாக பேசின ஒரு மனுஷன் சென்னை அடையாறு ஆற்றுல இன்றைக்கி குதித்து விபரீத முடிவை தேடிக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி கேட்குற எல்லாரையுமே நெஞ்ச பதற வச்சிருக்கு. எப்போவுமே துடுக்கா அதிரடியாக தைரியமாக பேசக்கூடிய கே. ராஜன் சாருக்கு என்ன தான் ஆச்சு? ஏன் இந்த விபரீதமான முடிவை எடுத்தார்? அவருடைய 40 வருஷ சினிமா பயணம் என்ன? அவருடைய குடும்பத்தில் அப்படி என்ன தான் நடந்துச்சு? 15 வருடங்கள் தான் சொந்த மகன் கூடிய அவர் பேசாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன? இப்படி அவரை பற்றின விஷயங்களை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பர்சனாலிட்டி தான் கே. ராஜன் சார் அவர்கள். முதல்ல கே. ராஜன் அப்படின்றவர் யார்? அவருடைய சினிமா பின்னணி என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துடலாம். 1980களில் இருந்தே தமிழ் சினிமாவில் ரொம்ப ஆக்டிவாக இயங்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் கே. ராஜன் அவர்கள். 1983 சுரேஷ் நடிப்பில் வெளியான பிரம்மச்சாரிகள் அப்படின்ற படத்தை தயாரித்ததன் மூலமாக தான் இவர் சினிமாவுக்குள்ள ஒரு ப்ரொடியூசராக கால் எடுத்து வைக்கிறாரு. அந்த ஒரே படத்தோட அவர் சும்மா இருந்தில்ல, கணேஷ் சினி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமாக நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தார். இவருக்குள்ள வெறும் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒரு இயக்குனரும் நல்ல கதாசிரியரும் கூட இருந்திருக்காரு. 1991 நம்ம ஊர் மாரியம்மா அப்படின்ற படத்தை இவரே இயக்குனார். அதுக்கப்புறம் அவள் பாவம், நினைக்காத நாளில்லை போன்ற படங்களை தயாரித்ததோடு மட்டும் இல்லாமல் தங்கமான தங்கச்சி போன்ற படங்களுக்கு திரைக்கதையுமே எழுதியிருக்காரு. 2005 அப்பாஸ், குணால் உள்ளிட்ட பல பேருடைய நடிப்பில் வந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வெறும் கேமராவுக்கு பின்னாடி மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு முன்னாடியும் வந்து சில படங்களில் நடிச்சிருக்காரு. 1987 மைக்கேல் ராஜ் படத்தில் ஆரம்பித்து பாம்பு சட்டை, அஜித் குமாரின் துணிவு, பகாசுரன் வரைக்கும் சில கேரக்டர் ரோல்களையும் இவர் பண்ணியிருக்காரு. இப்படி 40 வருஷமாக சினிமாவில் சகலகலா வல்லவனாக வலம் வந்தவர் தான் இந்த கே. ராஜன் அவர்கள். சினிமாவில் படம் எடுத்ததை விட, விநியோகஸ்தர் சங்கத்தில் வேலை பார்த்ததை விட கே. ராஜன் அப்படின்னா உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவருடைய அந்த ஆடியோ லான்ச் பேச்சுக்கள் தான். 2000வது வருஷத்தில் சென்னை திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தோட தலைவராக பொறுப்பு வச்சு சினிமா பிஸ்னஸை ரொம்ப க்ளோஸாக பார்த்தவர். அதனாலேயே சினிமாவில் இருக்கக்கூடிய தப்பு முறைகேடுகள் எல்லாமே இவருக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும். யாராவது ஒரு சின்ன பட்ஜெட் படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவரை கூப்பிட்டா போதும், அன்னைக்கு யூடியூப் சேனல்களுக்கு கண்டென்ட் கன்ஃபார்ம்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வர்ற பெரிய ஹீரோக்களை பார்த்து, ஏன்பா இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறீங்களே, உங்கள் சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா சின்ன தயாரிப்பாளர்கள் நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்னு மேடையிலேயே ஓப்பனாக கேட்பார். ஹீரோக்கள் சம்பளத்தை குறைக்கணும், சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தேட்டர்கள் கிடைக்கணும்னு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரே ஆள் இவர் தான். இதெல்லாம் தாண்டி தேட்டரில் விற்கப்படுற பாப்கார்ன், பப்ஸு, வாட்டர் பாட்டில் இதனுடைய விலையை பற்றி கூட, ஏன் ஏழை எளிய மக்கள்லாம் தேட்டருக்கு படம் பார்க்க வரவே கூடாதா, ஏன் இவ்வளோ ரேட்டு வைக்கிறீங்க அப்படின்னு தேட்டர் அதிபர்களையுமே வெளுத்து வாங்கியிருக்காரு. மனசில் பட்டதை அப்படியே பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு குணம். இவருடைய இந்த துடுக்கான பேச்சால் பல நேரங்களில் சர்ச்சைகளும் வெடிச்சிருக்கு. சினிமாவில் இவருக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் இவர் எதுவுமே கண்டுகிட்டதே கிடையாது. இந்த இடத்துல நாம் கே. ராஜன் சாரினுடைய குடும்பத்தை பற்றியும் அவருடைய மகன் கே. ஆர். பிரபுவை பற்றியும் கண்டிப்பாக பேசி ஆகணும். கே. ராஜன் தன்னுடைய மகன் பிரபுகாந்த 2000வது வருஷத்துல அவள் பாவம் அப்படின்ற படத்துல ஹீரோவா அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் பிரபுதேவாவுடைய நடிப்பில் வெளியான டபுள்ஸ் திரைப்படத்தில் வில்லனாவும் நடிச்சிருந்தாரு. தொடர்ந்து நினைக்காத நாளில்லை படத்துலையுமே நடிச்சாரு. தன்னுடைய அப்பா டைரக்ட் பண்ண உணர்ச்சிகள் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்து சினிமாவை கற்றுக்கிட்டாரு. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். பிரபுவுக்கு நடிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இயக்குனர் ஆகணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டார். அதுவும் எப்படி அப்படின்னா, சினிமாவில் நான் தனியாக ஒரு படத்தை இயக்கி அதை பெரிய ஹிட் ஆக்கி ஜெயிச்சு காட்டிட்டு தான் என்னுடைய குடும்பத்தையே வந்து பார்ப்பேன், அது வரைக்கும் வரவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான சபதம் எடுத்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 15 வருடங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு சினிமாவில் பல முன்னணி இயக்குநர்கள் கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்த்து கஷ்டப்பட்டார். கடைசியாக ஆர்ஜே பாலாஜியினுடைய நடிப்பில் எல்கேஜி அப்படிங்கிற அரசியல் நையாண்டி படத்தை கே. ஆர். பிரபு அப்படிங்கிற பெயரில் இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தில் ஆர்ஜே பாலாஜியும் இயக்கியிருந்தார். ஆனால் பெரும்பாலான படத்தை இயக்குனது இவர் தான். 2019 ரிலீஸ் ஆன அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. 15 வருஷ சபதத்தை ஜெயிச்சுட்டு பிரபு அவங்க அப்பாவை வந்து பார்த்தப்போ கே. ராஜன் அவர்கள் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். எத்தனையோ மேடைகளில் நேர்காணல்களில் தன்னுடைய மகனுடைய இந்த வெற்றியை பற்றி ரொம்ப பெருமையாக கண்ணீர் மல்க பேசியிருக்காரு. அப்பா மகன் 2 பேருக்குள்ளேயுமே இருந்த அந்த பாசமும் சினிமா மேலே அவங்க வச்சிருந்த அர்ப்பணிப்பும் அப்போ மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து கே. ராஜனுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் பிரச்சனை, அவர் தன்னுடைய சொந்த மகனையே ஒதுக்கி வச்சிட்டாரு, 15 வருஷம் கிட்டத்தட்ட சண்டை போட்டு 2 பேர் பேசாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அவருடைய மகன் பிரபு சினிமாவில் தான் எப்படியா ஜெயிச்சுட்டு
அப்புறமா தான் அந்த குடும்பத்தை பார்ப்பேன் அப்படின்ட்டு அவர் பர்சனலாக ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தோட பெருசாக பேசாமல் போய் அவர் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். மற்றபடி அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் பர்சனல் பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுல எந்த உண்மையுமே கிடையாது. தன்னுடைய மகனை விட்டு பிரிஞ்சிருந்த இந்த 15 வருஷத்துலையுமே கே ராஜன் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. பிரபு அவர்களுமே தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சிருந்ததில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. பட் எப்படியோ ஒரு வெற்றி கிடைச்சி 2 பேருமே கடைசியில் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. தன்னுடைய மகன் இன்னும் பெருசாக ஜெயிக்கணும், இன்னும் பெரிய இயக்குனராக வரணும் அப்படின்றது கே ராஜன் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி கே ராஜன் சாரை தெரிஞ்சவங்க சில பேர் பர்சனலாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கே ராஜன் சார் வந்து ஒரு விளம்பர பிரியர், ஒரு தீவிரமான விளம்பர பிரியராகும். அவர் எப்போதுமே அந்த மீடியாவினுடைய வெளிச்சம் தான் மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும், தன்னை பற்றி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல எப்போதுமே ரொம்ப கவனமாக இருப்பாராம். அதில் அவருக்கு ரொம்ப பிரியம் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பலருக்கும் ஆதரவாக மேடைகளில் பேசி வந்தாலும் கூட பல நேரங்கள்லையும் சர்ச்சைகளாக பேசினது வேணும்னே தான் பேசுவார். அவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார்ன்றதை விட அவர் அந்த மாடுலேஷனில் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சர்ச்சைகளை கிளப்பணும், தன்னை பற்றின செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கணும், யூடியூப்பில் தன்னை பற்றின வீடியோஸ் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல எப்போதுமே ஒரு கவனம் வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தைரியமான, எதற்குமே கலங்காத மனுஷன் இன்னைக்கு சென்னை அடையாறு ஆற்றுல, அதாவது கூவம் ஆற்றுல குதிச்சு ஒரு விபரீத முடிவை தேடிக்கிட்டார் அப்படிங்கிற செய்தியை யாராலையுமே நம்பவே முடியல. 85 வயதான ஒரு மூத்த கலைஞர் ஏன் இந்த முடிவை எடுத்தார்? இந்த மாதிரி ராஜன் சாரோட உடல் அடையாறு ஆற்றுல, கூவம் ஆற்றுல மிதந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே தீயணைப்புத் துறையினர் வந்து தேடி அவரோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போலீஸாரும் அவருடைய மரணத்தை பற்றி தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன காரணத்துக்காக அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்றது உறுதியாக தெரியல. இந்த நிலையில தான் தமிழ் சினிமாவின் மற்றொரு மூத்த தயாரிப்பாளரான ஏஎல் அழகப்பன் அவர்கள் கே ராஜன் மரணம் குறித்து சில முக்கியமான உருக்கமான விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜன் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தைரியமானவர், மனதில் பட்டதை அப்படியே பேசுவார், கொஞ்சம் விளம்பர பிரியரும் கூட, தன்னை பற்றின செய்திகள் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு. இதனால் இவருக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அவர் மூலமாக இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் கடந்த ஓராண்டாக அவருடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதனால் அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக ஒரு ஹோட்டலில் தான் தங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு அவருடைய மகள் வீட்டில் இருந்து தான் சாப்பாடு வரும். காசு பணத்துக்கு அவர்கிட்ட எந்த குறையுமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அதுலேருந்து அவருக்கு நல்ல வருமானம் வருது. கடந்த வாரம் பிரபல தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அதையும் இன்னும் நம்மளால் ஜீரணிக்க முடியல. இந்த நேரத்தில் இவ்வளவு தைரியமான ராஜன் அவர்கள் கூவமாத்தில் குதிச்சு தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டார் அப்படின்றத நம்மளால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே ஏஎல் அழகப்பன் அவர்கள் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. ஏஎல் அழகப்பன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கே ராஜன் சாருக்கு பணப்பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. அப்போ குடும்ப பிரச்சனை தான் காரணமா, இல்லை வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் ஏதாவது இருந்துச்சா அவருக்கு, இல்லை வேறு ஏதாவது பின்னணி இருக்கா, இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த விளம்பர பிரியராக இருந்திருக்காரு இல்லையா, போகும்போது கூட தன்னை பற்றின செய்திகள் இருந்துக்கிட்டே இருக்கணும், தான் அந்த விளம்பரத்தோடையே தான் போகணும் அப்படின்னு அவர் அந்த முடிவை எடுத்திருப்பாரு அப்படின்ற கோணத்திலையும் சில பேர் பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. இப்படி எல்லா கோணங்கள்லையுமே போலீஸார் விசாரணையை முடிக்க விட்டுருக்காங்க. இது தற்கொலையா இல்லை எதிர்பாராத விதமாக நடந்த விபத்தா அப்படிங்கிறதும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு முழுசாக தெரிய வரும். இது எப்படியோ தமிழ் சினிமாவுக்காக, குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர தயாரிப்பாளர்களுக்காக, தேட்டருக்கு வர்ற சாமானிய மக்களுக்காக மேடைகளில் சத்தமாக தைரியமாக குரல் கொடுத்த ஒருத்தருடைய குரல் இன்னைக்கு அடங்கி போச்சு. இவருடைய இந்த மறைவு ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்திலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு ஈடுகட்ட முடியாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் சோஷியல் மீடியா வாயிலாக நேரில் தங்களுடைய அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் தங்களுடைய இரங்கல்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சா நெஞ்சம் கொண்ட தயாரிப்பாளர் கே ராஜன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் நம்மளும் பிரார்த்திப்போம். இந்த துயரமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய இந்த முடிவுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய சேனல் சார்பாகவும் கே ராஜன் அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கலாம். Subscribe to One India and never miss an update.